Hello all, வணக்கம் and welcome to IPL 2026 preview show. KKR LSG ஈடன் கார்டன்ஸ்ல 7:30க்கு நடக்க போகுது. வணக்கம் and welcome to the show P-Dog. ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் ப்ரிவியூ சீசன் ஆஃப் மெமரிஸோட டாப் 3 ஆன்சர்ஸ் கொடுத்த அந்த 3 பேர் யாருன்னா ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ ப்ரிவியூ ஷோல டாப் 3 ஆன்சர்ஸ் கொடுத்தது பாலாஜி அண்டர்ஸ்கோர் ஸ்டீஃபன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் 15 பாயிண்ட்ஸ். செகண்ட் வந்து YK யுகேஷ் கேமிங் 12 பாயிண்ட்ஸ் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் 10 பாயிண்ட்ஸ் எடுத்தது வந்து சந்தோஷ் .M18. பியூட்டிஃபுல்லா குவிக்கா ஆன்சர் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் 3 டாப் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பிக் கேம் P-Dog. கேகேஆர் ஹேசன் ஃபவுண்ட் த ஃபார்ம். மழை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இந்த கேம் டர்ன் அரவுண்ட் டைமே இல்லை P-Dog. டக்குன்னு வந்துருச்சு அவங்களுக்கு. ஃபோர்த் கேம் ஆடுறாங்க. முந்தானத்து தான் ஒரு கேம் ஆடினாங்க, மழைனால அன்பார்ச்சுனேட்லி ஆட முடியல. அஃப்கோர்ஸ் தேவர் ரீலிங் 25 for 2 in 3.4 overs. பஞ்சாப் லுக்கிங் ஆல் ஓவர் தெம். அங்க பாட்லெட் சரியா போட்டாரு. பயங்கரமான ஒரு கேம். அதை பத்தி நம்ம வந்து மழைனால நம்மளால பேசவே முடியல. பட் கேகேஆர் இஸ் அகைன் ஃபேஸிங் ஒரு வின் பண்ணிட்டு வராங்க எல்எஸ்ஜி. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ண போறாங்க. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் பிளேயிங்ல வந்து காம்பினேஷன்ஸ் லாஸ்ட் கேம் சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே 11ல இல்ல. என்ன காரணம்? எஸ் P-Dog, ஓப்பனிங் தாட்ஸ். இல்ல, வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு ஸ்லைட் நிகில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இஸ் 50-50. பட் நரேன் இஸ் எக்ஸ்பெக்டட். இட் டிடன்ட் வேக் அப் வெல். நாங்க இன்ஜுரிலாம் எதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ரன்னிங் டம்மி, நாசியா ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படிங்கும் போது நரேனுக்கு வந்து இன்ஜுரின்னு எதுவும் கிடையாதுன்றதுனால நரேன் இஸ் ஷூர்லி எக்ஸ்பெக்டட் டு பி பேக். பட் வருண் சக்கரவர்த்தியோட ஃபிங்கர் வந்து 50-50 அப்படின்றாங்க. அவர் எந்த அளவுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு. அதாவது போன தடவை வந்து கேகேஆர் வந்து எல்லாருமே வறுத்தெடுத்தாங்க. டாஸை வின் பண்ணி இந்த மாதிரி மழை வரும்னு தெரிஞ்சு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆடுறீங்களேன்னு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி 11 ஓவர்ல மும்பை போலிங் போட்டு தோத்துருக்காங்க. அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், இந்த 25 for 2ன்றதுனால வருண் சக்கரவர்த்தி இவங்களும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, எனக்கு போலிங்கே கிடையாது. அவங்க அந்த தேரை எடுத்துட்டாங்க. போலிங்கே கிடையாது, நான் அந்த மாதிரி ஒரு கதாயுத டீமுக்கு போலிங் போட்டு 250 கொடுத்து நான் என்ன பண்றது, சரி முடிஞ்ச வரைக்கும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு அதுல 7 விக்கெட் சுட்டோன்னே எவ்ரி ஒன் வென்ட் பெல்லாஸ்டிக் அகேன்ஸ்ட். பாவமா இருந்தது எனக்கு. ஓகே, ரொம்ப பாவமா இருந்தது. ஒருவேளை அந்த மேட்ச் 5 ஓவர் மேட்சா இருந்ததுன்னா அவங்க 3.4 ஓவர்ஸ்ல 25, 5 ஓவர்ல 50 அடிச்சிருந்தானே டக்கோ துளிஸ் பேர் 55 அடிக்கணும். பஞ்சாப் நிறுத்தி வேணி 55 தோத்துருப்பாங்க, வச்சு கிழிச்சிருப்பாங்க எல்லாருக்கும். பாவமா இருக்கு எனக்கு கேகேஆரை பார்த்தா. ஸோ இப்போ உங்களுக்கு கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனஸ்டா சொல்றேன், 2025 ஐபிஎல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க. அந்த நோ ரிசல்ட் மேட்ச்ல பஞ்சாப் ஸ்கோர் 207 அகேன்ஸ்ட் கேகேஆர். அப்படிங்கும் போது அந்த மாதிரி அவங்க யோசிச்சு சரி நான் அதை பண்றேன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த 200 to 210 உங்களுக்கு வந்தே ஆகணும். பவர் பிளேல அடிச்சே ஆகணும். 60 வந்தே ஆகணும். 7 to 10 மட்டும் ஒரு கன்சாலிடேஷன் பிளேஸ். 11 to 15 ஒரு 50, 16 to 20 ஒரு 55 65 ரன் வந்துடும். It takes you to a score between 200 to 210 which gives you a honest chance of winning. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்போ இவங்களோட பிளேயிங் லெவல் வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்றேன். எக்ஸ்பெக்டிங் சுனில் நரேன் டு பி இன். ஓகே, எக்ஸ்பெக்டிங் சுனில் நரேன் டு பி இன். வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு 50-50 இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பர்டிகுலரா உங்களுக்கு வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியும் இல்ல அப்படின்னா சுனில் நரேன் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, அனுகுல் ராய் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அது போராது, இவங்க ஃபாஸ்ட் போலிங் வீக்கா இருக்கு. தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு பிளே ரச்சின் ரவீந்திரா. கேமரூன் கிரீன் ரன் அடிக்கல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ நான் எப்படி யோசிப்பேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல when he's not scoring runs, okay, I will try and get this guy in, ரச்சின் ரவீந்திரா இன். பேசாம நான் வந்து ரச்சின் ரவீந்திரா போன தடவை ரோமான் பாவலை எடுத்துட்டு வந்தாங்க அவங்க. ஓகே, நான் எப்படி யோசிப்பேன், இப்ப ரகுவன்ஷியே நம்பர் 3 இறக்கி விட்டுட்டு ரவீந்திராவை நம்பர் 4ல வச்சுப்பேன் நான். ரவீந்திராவை நம்பர் 3 கேமரூன் கிரீன் பொசிஷன்ல இறக்கி விட்டு
ரஹானேவும் பின் ஆலனும் ஓபன் பண்ணிட்டு ரகுவன்ஷி 4, ரிங்கு சிங் 5, ரமன்தீப் சிங் 6, அனுகுல் ராய் 7, நரேன் 8, தியாகி 9, வருண் சக்கரவர்த்தி இருந்தா வருண் சக்கரவர்த்தி, அவர் இல்லைன்னா அவர் பதிலா நவ்தீப் சைனி அண்ட் முசரபானி, அவங்களோட இம்பாக்ட் சப் வந்துட்டு வைபவ் வரோரா. நான் இப்படிதான் போவேன், நான் அப்படிதான் யோசிப்பேன். ஓகே, ரோமான் பவல அவரும் வந்து பெருசா ஆஃப் லேட்டா பெரிய ஃபார்ம்ல எதுவும் கிடையாது. ஓகே, இவங்களுக்கு பின்னாடி இவங்க ஆடுறதுக்கு ரிங்கு சிங் இருக்காரு, ரமன்தீப் சிங் இருக்காரு, அனுகுல் ராயாலே ஆட முடியும் போது ஐ வாண்ட் டு கெட் அ ஸ்ட்ராங் டாப் ஃபோர். ஃபின்னாலன் நான் திருப்பி சொல்றேன், ஹிட் அண்ட் மிஸ் கிரிக்கெட்டர், ஆனா டிஸ்ட்ரக்டிவ் கிரிக்கெட்டர், ஹிட் அண்ட் மிஸ். ஓகே, கேமரூன் கிரீன் உங்களுக்கு ஃபார்ம்லயே இல்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே, அந்த ஃபார்ம்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். பர்ஃபார்ம் பண்ணல, ஒரு 3 மேட்ச் கொடுத்தாச்சு, அவர் பர்ஃபார்ம் பண்ணல. ரவீந்திராவை கொண்டு தான் அவர் ஒரு 2 ஓவர் எனக்கு போடுவாரு, பர்டிகுலர்லி இஃப் வருண் சக்கரவர்த்தி இஸ் நாட் ஃபிட். இஃப் வருண் கரெக்ட். சக்கரவர்த்தி இஸ் ஃபிட், நான் என்ன பண்ணுவேன், அப்ப வந்துட்டு கேமரூன் கிரீனை பரவாயில்ல அப்படின்னு ரீடைன் பண்ணிட்டு ரோமான் பவலோட பிளேஸ்ல வந்து சுனில் நரேன் எடுத்துட்டு வருவேன். திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ. யூ ப்ளீஸ் லெட் மீ நோ. இப்ப வருண் சக்கரவர்த்தி ஃபிட்டா இல்லைன்னா நீங்க யாரை ஆடுவீங்க? கேமரூன் கிரீனே வச்சுப்பீங்களா, ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வருவீங்களா, இல்ல ரோமான் பவல் வச்சுப்பீங்களா? வாட் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? சிம்பிள். அவங்க தாட் ப்ராசஸ் போன மேட்ச் வந்து இந்த 11 ஆடினோம், மழை வந்துச்சு, அதனால எந்த விதமான சேஞ்சும் இல்ல. சுனில் நரேன் ஃபிட் ஆயிட்டாருன்னா அவரு உள்ள வந்துருவாரு. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு இதே 11 தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். முசர்பானியே ஆட மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆனா வந்து ஐ டோன்ட் நோ வாட் தேர் கோயிங் டு பிளான்னு. ஆடுவாங்கன்றீங்களா முசர்பானிய? கண்டிப்பா முசரபாண்டி ஆடுவாரு, அதனாலதான் அவரை விட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், போன மேட்ச் அவர் 3 ஃபாரினர் ஆடினாங்க அபார்ட் ஃப்ரம் முசரபானி, தட் இஸ் ஃபின் ஆலன், கேமரூன் கிரீன் அண்ட் ரோமான் பவல். சுனில் நரேன் உள்ள வரணும்னா ஃபின் ஆலன் கண்டிப்பா ஆடுவாரு. யார் அந்த கேஷுவாலிட்டி உங்களை பொறுத்த வரைக்கும், கேமரூன் கிரீனா இல்லைன்னா வந்துட்டு ரோமான் பவலா? அதை மட்டும் சொல்லுங்க இன் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ராமன் ராமன் பவல் பிடாக். அவங்க வந்து ராமன் பவலை தான் எடுப்பாங்க வெளில. எனக்கு தெரிஞ்சு கேமரான் கீன் அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் கேமரான் கீன் தேல் ட்ரை டு ஏதாவது ஒரு இதுல வந்து ஒரு ஃபார்முக்கு வர வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நம்பர் 4ல இல்ல மேபி ப்ரமோட் பண்ணா கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம அங்கிரிஷ் அகுன்சி நம்பர் 3 ஆட வச்சு, சாரி நம்பர் 4 ஆட வச்சுட்டு இவரை நம்பர் 3 அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, போய் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகு, அதுக்கப்புறம் நீ அடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரை டு லான்ச்னு. பட் ஆனா ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. ஃபார்ம் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது ஆப்வியஸ்லி, சாரி. ஸோ ரொம்ப புவர் பேட்ச்ல இருக்காரு. வேர்டை மாத்திட்டேன். ரொம்ப டச்லயே இல்ல அவரு. கண்ணாப்பினான்னு எங்கெங்கயோ எப்படி எப்படி இல்லாம அவுட் ஆறாரு. வந்து ஒரு இப்படின்னாரு, ஒரு எட்ஜ் எடுத்துன்னு புடிங்கன்னு போச்சு ஒரு 4 தேர்ட் மந்த் பக்கம். திருப்பி அதே மாதிரி ஆடி பக்குன்னு வாங்கின்னு போகுது, ஓபன் அப் பண்றாரு. அவர் நாட் லுக்கிங் இன் ஷார்ட்ஸ். கேகேஆருக்கு நிறைய இடத்த வந்து நிறைய ஃபில் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய ஹோல்ஸை அடைக்க வேண்டியிருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை வச்சு தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இஃப் தே டோன்ட் கெட் த சர்வீசஸ் ஆஃப் வருண் அண்ட் சுனில் நரேன், இஸ் கோயிங் டு பி another tough game for them against LSG. பிகாஸ் எல்எஸ்ஜியுமே நல்ல போலிங் போடுறாங்க. நல்ல 3 சீமர்ஸ் வந்து கன் மாதிரி போலிங் போடுறாங்க. ஸோ யூ கேனாட் மேக் டூ மச் அவுட் ஆஃப் யுவர் பேட்டிங். இந்த பேட்டிங்கை வச்சுனும் நீங்க வந்து சரி நம்ம பேட்டிங்ல அடிச்சு அப்புறமா போலிங் போட்டுக்கலான்ற அளவுக்கு நீங்க தைரியமாவும் இந்த கேம்ல போக முடியாது. இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி ட்ரிக்கி ஃபார் தெம். ஆன் த கான்ட்ரரி எல்எஸ்ஜி என்ன மாதிரி 11 ஆட போறாங்க பிடா? கான்ஃபிடென்ட் லுக்கிங் டீமா இருக்காங்க. இப்போ தேர் கமிங் ஆஃப்டர் அ வின். 2 கேம் ஆடி ஒரு கேம் வின் பண்ணிருக்காங்க கன் மாதிரி. உள்ள வராங்க. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? இன்னொன்னு எனக்கு சொல்றேன் பிஃபோர் ஐ கோ, எனக்கு என்னமோ தோணுது ரமன்தீப் சிங்க்கு பதில் இந்த தேஜஸ்வி சிங் தையாவை ஆடுவாங்க அப்படின்னு தோணுது இருந்தாரு எனக்கு. போன இதுல ஸோ இம்பாக்ட் சப்ல இருந்தாரு. அதனால நான் யோசிக்கிறேன். பட் ஏன்னா இன்னொன்னு எப்படின்னா, கண்ணா புண்ணான்னு ஆல்ரெடி தே ஆர் ஸ்ட்ரகிளிங், ட்ரைங் டு கெட் அ வின். எத்தனை சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க எனக்கு தெரியும். பாவமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு தைரியமா எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. போன மேட்சே எனக்கு வந்து ரெயின்ட் அவுட் டு பாயிண்ட் வந்திருக்கு. ஐ வாண்ட் டு டெஸ்பரேட்லி கெட் மை பாயிண்ட்ஸ் ஆன் போர்டு, லெட் மீ ட்ரை அகெயின். அந்த மாதிரி போவேன். தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. இப்போ எல்எஸ்ஜி வந்து பெருசா வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு திங்கிங் மட்டும்தான் இருக்கும். அவங்க பிளேயிங் 11, ஐடன் மாக்ரம், மிச் மார்ஷ், ஃபண்டாஸ்டிக் பேட் 3, நிக்லஸ் பூரன், ஆயுஷ் பர்தன், அப்துல் சமாத், அந்த முக்குல் சௌத்ரி, பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், முகமது ஷமி, திக்வேஷ் சத்தி, இம்பாக்ட் சப் பயங்கரமா அலைஞ்சிச்சு ஜேவியர் பாட்லெட் போட்டதுனால. சித்தார்த்தா இல்ல மோஷின் கானா அப்படின்னு யோசிப்பாங்க. மோஷின் கான், நான் திருப்பியும் சொல்றேன், எதனால மோஷின் கானை டிராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவரை ரொம்ப ஹையா நான் ரேட் பண்ணுவேன் மோஷின் கானை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சை பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி இதுவா இருந்து லைவ்லியா இருந்து
ஒரு மாதிரி ஹார்டா இருந்ததுன்னா ஐ ஃபீல் இட் இஸ் கோயிங் டு பி a டாஸ் அப் பிட்வீன் எம் சித்தார்த் அண்ட் மோஷின் கானு. வேற எதுவும் அவங்க சேஞ்சஸ் எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இந்த முகுல் சௌத்ரி வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்க, அவரும் we can also hit big, அதனால அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன் யோர் தாட்ஸ் வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன் யோர் தாட்ஸ் சித்தார்த் ஆடுவாரா அஸ் இம்பாக்ட் சப், மோஷின் கான் ஆடுவாரா? அதான் சித்தார்த்தா மோஷின் கானா தான் யோசிப்பாங்க போயிடாங்க. ஏன்னா விக்கெட் நல்லா இருக்க போது, அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மழையும் பேஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து தே வில் ஸ்டில் ப்ரிஃபர். சி எல்எஸ்ஜி வந்து தேர் நாட் கோயிங் டு கோ வித் சிங்கிள் டெம்ப்ளேட் பீடாக். ஏன்னா அவங்க வந்து அந்த கிரவுண்டுக்கு அந்த கண்டிஷன்ஸுக்கு என்ன பண்ணணும் தான் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. அதுல கூட போலிங் நல்லா போட்டாங்க. அதுல கூட போலிங் 26 for 4 தே புட் தேம் அண்டர் த மேட் வச்சிருந்தாங்க. பட் ஆனா அங்கேருந்து ஒரு சின்க்லேட்டிங் இன்னிங்ஸ் ஆடி அவர் வெளியே வந்துட்டாரு, டீமை தூக்கின்னு வந்துட்டாரு மேல. பட் ஈவன் தென் இந்த கேமுமே வந்து அவங்க தான் பாக்குறாங்க, இந்த கிரவுண்டுக்கு இந்த வென்யூக்கு நான் என்ன பண்ணினா என்னால ஜெயிக்க முடியும்ன்றது தான் பாக்குறாங்க. ஸோ அதனால இஃப் தேர் இஸ் கோயிங் டு பி அசிஸ்டன்ஸ் ஃபார் மீடியம் பேஸ், டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு பி மோஷின் கான். அண்ட் அவங்க அட்டாக் வந்து பிரில்லியண்டா இருக்கு பிடாக், பயங்கரமான அட்டாக்கா தெரியுது பார்க்கவே. வெரி வெரி டெட்லி. இஃப் தே கெட் இட் ரைட் யூ கேனாட் ஸ்கோர் எனி ரன். இந்த மாதிரி ஈடன் கார்டன்ஸ்லாம் அவங்களுக்கு லைட்டா, ஷமி எல்லாம் நீங்க ஈடன் கார்டன்ஸ்ல வந்து பேசவே கூடாது. அவர் வந்து பிறந்து வளர்ந்த இடம், அப்படியே தத்தளிச்ச இடம். அவருக்கு இன் அண்ட் அவுட் தெரியும், எந்த புல்லுல பட்டு எப்படி போகணுன்ற அளவுக்கு தெரியும் அவருக்கு. ஸோ அதனால வந்து அவரே அந்த ட்ரூப்பை லீட் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ எனக்கு என்ன வருத்தம்னா, ஷமி லுக்ஸ் இன் பிரைம் ஃபார்ம், மின்ட் ஃபார்ம்ல இருக்காரு, மின்ட் கண்டிஷன்ல இருக்காரு. அவரை வந்து கன்சிடர் கூட பண்ணல. அதுதான் ஒரே ஒரு வருத்தமா இருக்கு. ஏன்னா ஷமி மாதிரி ஒரு போலர்லாம் வந்து இந்தியாவுக்கு நிறைய பண்ணிருக்காரு, ஆப்வியஸ்லி நல்லாவே பண்ணிருக்காரு, வேர்ல்ட் கப்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. அது ஒரு வருத்தம் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹி கம்ஸ் இன் டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வந்து பயங்கரமா இருக்கு. இஃப் ஹி ஹாஸ் அ கிரேட் குட் ஐபிஎல், கிரேட் கூட இல்ல குட் ஐபிஎல்னா இஸ் கோயிங் டு பி அகைன் நாக்கிங் த டோர்ஸ் ஆஃப் இந்தியன் டீம்னு நினைக்கிறேன் ஃபார் த ஒயிட் பால் சைட் ஆஃப் திங்ஸ். இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பைடாக். there's not going to be much change, only one or two change. அதாவது ஒன்னு சித்தார்த் ஆடுவாரு, இல்லனா இவங்க ஆடுவாரு. நீங்க சொன்னது 100% கரெக்ட், டிபெண்டிங் அப்பான் த விக்கெட். இது ஓகே பைடாக். இப்போ வந்து வின் ஃபேக்டர் என்னவா இருக்க போகுது, அதுக்கப்புறம் யாருக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? இஸ் இட் கோயிங் டு பி த ஹெவி வெயிட்ஸ் எல்எஸ்ஜி ஆர் த ஃபர்ஸ்ட் வின் கொடுக்க போற கேகேஆர் கொடுக்க போறீங்களா? டஃபா இருக்கு இந்த இந்த கேம்ல வந்து கொடுக்கறதுக்கு டஃபா இருக்கு. எஸ் பைடாக். அது ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி 11 to 16 எந்த டீம் அந்த 6 ஓவர்ல செகண்ட் மிடில் ஓவர்ஸ்ல நல்லா ஆடுறது அப்படின்னு. இப்போ இவங்க அந்த அந்த டெம்ப்ளேட், நீங்க சொல்ற டெம்ப்ளேட்டே எடுத்துக்கலாம். தட் இஸ் கேமரூன் கிரீன் இஸ் கோயிங் டு பேட் நம்பர் 3. அதுக்கப்புறம் இவங்க 4 டு லோயர் டவுன் ஆடுற அங்க கிருஷ்ணக்கு வச்சு சூப்பராக ஆடுறாரு. ரிங்கு சிங் ஒரு சர்டிஃபைடு மேட்ச் வின்னரு. ரமன்தீப் சிங் ஸ்ட்ரகிளிங். அனுகுல் ராய் கேன் பேட்டு. சுனில் நேரன் வந்து ஒரு 2 6 அடிக்க முடியும், அவ்வளவுதான். இவங்களோட பேட்டிங் வீக்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சா அங்க நம்பர் 4 பூரன், அவர் ரொம்ப நாள் ஆச்சு ரன் அடிச்சு. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதனி பியூட்டிஃபுல் பிளேயரு, பவர் ஹிட்டர் கிடையாது. அப்துல் சமாத் பவர் ஹிட்டர், கன்சிஸ்டன்சி கிடையாது. முகுல் சௌத்ரி புதுசா வந்திருக்காரு, அதுக்கப்புறம் யாருக்குமே ஆட தெரியாது அங்க. ஸோ 2 பேருமே அந்த 11 to 16 இஸ் கோயிங் டு பி வெரி கீ. ஏன்னா அந்த டாப் 3ல ஒருத்தர் இருந்தே ஆகணும், இல்லைன்னா 11 to 16 கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது ஸ்பின் எட்ஜ். ஸ்பின் எட்ஜ்னு பார்த்தா இவங்களுக்கு வெறுமே இருக்கிறது ஒரே ஸ்பின்னர் திக்வேஸ்வரதி. அவங்களுக்கு இருக்கிற 2 ஸ்பின்னர்ல ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு ஃபிங்கர் இன்ஜுரி ஆடுவாரா தெரியாது, இன்னொருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தார், ரிகவர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது இது வந்து என்ன சொல்றது உங்களுக்கு, இது அனுகூல் ராய், அதுக்கப்புறம் இவர் இருக்காரு, ஓகே, உங்களுக்கு சுனில் நாராயண் இருக்காரு. சுனில் நாராயண் இஸ் கிரேட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. பட் வருண் சக்கரவர்த்தி ஆடினார்னா டெஃபினட்டா கான்பிடண்டா எட்ஜ் அங்க கொடுத்துருவேன் கேட்க இருக்கு. அவரோட ஃபிங்கர் இன்ஜுரி எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. ஈவன் தோ இஸ் இன் ஏன்னோ ரஃப் பேட்ச், ஸ்டில் எட்ஜ் கொடுத்துருவேன். பட் ஸ்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11 to 16ல 2 டீமுமே கஷ்டப்பட போறாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் ஒன் ஆஃப் த டாப் 3 இஸ் கோயிங் டு செட் இட் அப். தட் இஸ் ஃபின் ஆலன், ரானே, கேமரூன் கிரீன். இங்க ஐடன் மார்க்ரம், மிச் மார்ஷல், ரிஷப் பண்ணிட்டு அண்ட் ஸ்பின்னர்ஸ் திக்வேஷ் ஷெட்டி சிங்கிள் ஹேண்டட்லி ஹாஸ் டு கம் அப். இல்லைன்னா மார்க்ராம் போடணும், மார்க்ராம்னா கனெக்ட் பண்ண மாட்டேன் நான். அதுக்கப்புறம் அங்க வந்து சுனில் நரேன் ஃபிட் ஆயிட்டு சுனில் நரேன் ஹாஸ் டு ரியலி ஸ்ட்ரைக் பேக், அந்த மாதிரி இருக்கணும். பட் எனக்கு என்னமோ இருந்தாலும் அந்த லோக்கல் இது பேர் என்ன, ஹோம் அட்வான்டேஜ், அந்த சப்போர்ட், இந்த கிரிக்கெட் ஃபேக்டர்ஸ் என்னால எட்ஜ் கொடுக்க முடியல. சம்மாவ்
I feel that KKR is going to get their first points on board by winning. Already ஒரு பாயிண்ட் இருக்கு. I am going with KKR 51-49 narrow edge. ஏன்னா எனக்கு மண்டையெல்லாம் குழம்புது சொல்றதுக்கு, honestly speaking. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல பிடாக், ஐ பெக் டு டிஃபர். ஏன்னா அதே மாதிரி நான் ஒரு 52-48 எட்ஜில் எல்எஸ்ஜி போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, ஒன்னு எல்எஸ்ஜி ஹஸ் ஃபவுண்ட் த காம்பினேஷன் 1. 2, அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்ச சேஞ்ச் ஓப்பனர்ஸை வந்து மார்க்ராம் அண்ட் மார்ஷ இது பண்ணிட்டு இவர் நம்பர் 3ல வந்து அழகா அதை எடுத்துன்னு போனார். கேம்ல ஒரு 50 அடிச்சு கேமை சீல் பண்ணாங்க. They played a close game, they won the game. So that is very very important for a team to go into another away game போய் வந்து அந்த மொமெண்டம் கேரி பண்றதுக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ திக்வேஷ் ரெட்டி, இப்போ நீங்க நம்ம சொல்ற மாதிரி இந்த சைட்லயே எடுத்துப்போம். ஸோ திக்வேஷ் ரெட்டி ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருவேளை இதே காம்பினேஷன் வேணும் எங்களுக்கு, திக்வேஷ் ரெட்டி அண்ட் சைடு அப்படின்னா, சைடு ஆல்சோ கேன் கிரியேட் அ டேமேஜ் அப் டாப். அவர் நியூ பால்ல போடுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை விக்கெட் நார்மலா கொடுக்குறாங்க, ரொம்ப அலையுதுப்பா இதெல்லாம் வேணாம், நார்மலா கொஞ்சம் இதுவாகவே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விக்கெட் கொடுக்குறாங்கன்னா வச்சுப்போம் கேகேஆர். ஸோ அந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் எட்ஜும் வந்து எல்எஸ்ஜிக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங் பவர் அண்ட் ஸ்பின் எட்ஜ், ஐ எம் கோயிங் வித் எல்எஸ்ஜி 52-48. திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஸ்லெண்டர் லீடு. பட் ஆனா வந்து எல்எஸ்ஜி இஸ் கோயிங் டு கெட் த வின் நினைக்கிறேன். கேகேஆர் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அன்லஸ் அன்டில் சம் ஒன் ஃபயர்ஸ். நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த கேம் வந்து கேம் கிரீன் ஒரு பொலன்னு பொழந்து அதுக்கப்புறம் வந்து யாராவது பயங்கரமா போலிங் போட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்ததுன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. பட் எல்எஸ்ஜி லுக்கிங் வெரி வெரி ஃபேவரட் இந்த கேம்ல உள்ள போகும்போது. எஸ், ஈடன் கார்டன் அவங்களோட ஃபோர்ட்ரஸ் தான். பட் ஆனால் அந்த ஃபோர்ட்ரஸ் வந்து சரியா அவங்க யூஸ் பண்றது இல்லை. அண்ட் ஆல்சோ ரிசோர்சஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது அவங்க ஃபேவர்ல. எட்ஜி நான் கொடுத்துட்டேன். முன்னுக்கு பின் முரணா இருக்கும் ரெண்டு பேரும். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணா இருக்கும் போதெல்லாம் பீடாக் வின் பண்ணிருக்காரு. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசிஎம்ஐல வந்து இந்த மாதிரிதான் முன்னுக்கு பின் முரணா சொன்னாரு. நான் வந்து ஹெவி வெயிட்ஸ் கன்னு மாதிரி இருக்காங்க எம்ஐன்னு கொடுத்தேன். அது ஒன்றும் கன்னு வந்து வாட்டர் கன் ஆகி போச்சு. இந்த கேம்ல எல்எஸ்சி கொடுத்துருக்கேன். பார்த்து ரிஷப் பண்ட் ப்ளீஸ் என்னோட மானத்தை காப்பாத்துங்க. இந்த கேம்ல நான் ஜெயிச்சு ஆகணும். 1-1 வரணும். பீடாக் ஆல்ரெடி 1-0ல இருக்காரு என் கூட. ஸோ அதனால எட்ஜி கொடுத்தாச்சு பீடாக். 2 கேம் சேஞ்சர்ஸ், 1 ஃப்ரம் ஈச் டீம். உங்க டீம்ல இருந்து உங்க சைட்ல இருந்து யார் அந்த ஒருத்தர் கொடுக்க போறீங்க 2 டீம்லயும்? One word answer. I'm going with Rinku Singh because 11-16 is going to be key. Somehow I feel Markram is batting beautifully well. So it's Aiden Markram from LSG and Rinku Singh from KKR. Please, இப்போ உங்களோட செலக்ஷன்ஸ் கொடுங்க. மிச்மாஷ் இஸ் டியூ ஃபார் அ பிக் ஒன் பிடாக். மிச்மாஷ் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஈடன் கார்டன்ஸ் எல்லாம் புல்லட் மாதிரி தெரிக்கும். சும்மா எங்க டைம் பண்ணா 6 தான். ஸோ அதனால மிச்மாஷ் வந்து இஸ் கோயிங் டு பிளே பிளைண்டர் இந்த இந்த அது அகைன்ஸ்ட் இந்த போலிங் லைன்ல. தெர் இஸ் நோ டிஸ்ட்ரக்ஷன். அதாவது வருண் சக்கரவர்த்தி இல்லைன்னு சொல்றாங்க அண்ட் சுனில் நரேன் டவுட்ஃபுல்னு சொல்றதுனால இன்னுமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் ஆயிடும் அவருக்கு. ஸோ அதனால அடிக்க சான்ஸ் இருக்கு. இங்க வந்து எவர் கன்சிஸ்டன்ட் ரகுவன்ஷி தான், அங்கிரிஷ் ரகுவன்ஷி தான் பேட்ஸ்மேன். லுக்கிங் இன் கொஞ்சம் நல்ல டச்ல இருக்கிறது அவர் மட்டும் தான் தெரியுது. ஸோ அதனால ஐ எம் கோயிங் வித் சேஃப் பெட் ஆஃப் அங்கிரிஷ் ரகுவன்ஷி இங்க இருந்து அண்ட் மிச்மாஷ் ஃப்ரம் தேர். பிரில்லியன்ட்லி டன் பிடாக். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஸ்லோலி மூவிங் ஆன் டு அவர் செக்மெண்ட், ஃபேவரட் செக்மெண்ட் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடுறேன். தனுஷ் சேகர் R9S கேட்டிருக்காரு, ஸ்டம்பி டாக் இந்த ஸ்டம்பி டாக்ல வந்து இந்த ரீசன்ட் LSG vs SRH match when Rishabh Pant hit the final 4 technically the ball didn't cross the boundary rope, it can be seen as an LSG player guessing Avesh Khan இல்ல, Avesh Khan தான் அது. Avesh Khan hit the ball in play with his bat before it touched the ground across the boundary rope. Is this can be considered as a boundary? எனக்குமே அந்த டவுட் இருந்தது பிடாக். பவுண்டரி வந்து அவர் அடிச்சாரு. அதுக்கு இப்போ வந்து ஆவேஷ் கானுக்கு வந்து சும்மாவே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கை காலை வச்சுன்னு. ஒரு மேட்ச் என்னடானா ஹெல்மெட்டை போட்டு RCBயோட 2 பவுன்ஸ் ஆகி அதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. இப்போ வந்து பால் ரோப்புக்கு வந்துகிட்டு இருக்கு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ரோப்புக்கு வரும்போது ரோப்புக்கு முன்னாடி பிடிச்சி உள்ள தூக்கி போடுவாங்க. அதுவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அம்பையர்ஸ். இவர் பேட்டால அடிச்சாரு அந்த பாலை. அதுல ஏதாவது அந்த டெக்னிக்கலா ஏதாவது ரூல் ஏதாவது இருக்கா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த SRHோட டக் அவுட்ல நான் இருந்திருந்தேன்னா என்ன இருக்கும் தெரியுமா? லாஸ்ட் பால் 6 to win. லாஸ்ட் பால் 6 to win. ஜெயதேவ் உரத்கட் போல் டு பண்ட். லாவை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். the ball didn't cross the boundary. ஓகே, பாயிண்ட் நம்பர் 1.
அதை வந்துட்டு நீங்க பேட்டால அடிச்சு தள்ளுறீங்க அப்படின்னா இட் இஸ் கால்டு அன்ஃபேர் பிளே. 5 penalty runs has to be given to detected from LSG. இதுல எப்படி சமாளிச்சுட்டாங்கன்னா, யாருமே பாலை துரத்தின்னு ஓடி வரல, அதனால he never came in obstructing anyone in stopping the ball ன்னு சொல்லிட்டு லைட்டா ப்ளே பண்ணிட்டு விட்டாங்க. ஒருவேளை எஸ்ஆர்ஹெச் டக் அவுட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ரூல் தெரியுமோ தெரியாதோன்னு எனக்கு தெரியாது. தட் இஸ் வேர் ஆல்வேஸ் யூ நீட் டு ஹேவ் சம்மன் இன் த டக் அவுட் ஹூ நோஸ் த ரூல்ஸ். நான் இருந்திருந்தேன்னா நேர சட்டையை மடிச்சுட்டு அம்பையர்ட்ட போயிருப்பேன். இந்த பாரு, இந்த லா படி அவர் வந்து இஸ் பார்ட் ஆஃப் த பிளேயிங் 11. He has willfully obstructed the ball from going to the boundary. Nevertheless, the fielder is on the chase or the ball is going to stop or not stop. Touching the ropes is none of my problem. He has obstructed the ball which is in play, which is not supposed to. So it is an unfair play. 5 runs has to be given to SRH's total. அந்த ஒரு ரன் ஐ வில் கால் அண்ட் சிக்னல் டெட் பால். ஸோ அந்த ஒரு ரன்னும் கணக்கு கிடையாது உங்களுக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு ரன் ஆல்ரெடி வந்துட்டு 2 பால்ல இருந்தது, +5. கடைசி பால் இட் should have been 6 to win of the last ball. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இத ஒரு பெரிய இஷ்யூவா இது பண்ணல. அது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தென் தே ஹவ் லாட்ஜ்ட் a complaint against LSG saying that this has happened ன்னு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அம்பையர்ஸ் வந்து டவுன் பிளே பண்ணிட்டாங்க, சேயிங் தட் இங்க பாரு அது வந்து வில்ஃபுல் அப்ஸ்ட்ரக்ஷன் நீ சொல்ல முடியாது, ஏன்னா யாருமே பால் கிட்ட யாருமே இல்ல, யாரும் பாலே சேஸ் பண்ணல, அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல வந்துட்டு அவர் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டாங்க. ஒரு தடவை என்னாச்சு, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் போது இந்தியன் பேட்ஸ்மேன் யாருன்னு தெரியல எனக்கு, ரோஹித் சர்மாவை பிளிக் பண்றாங்க. ஒரு சின்ன பையன் பால் பாய் 10 வயசு இருக்கும், அழகா கொழுன்னு கண்ணமா இருக்கான், ஓடி வந்துட்டு இருக்காரு. பிராவோ ஒரு பக்கம், ரசல் ஒரு பக்கம், பாலை வந்து பவுண்டரி முன்னாடியே பிடிச்சி இப்படி தூக்கி போட்டான். அது என்ன பண்றது, எல்லாம் அப்படியே நிக்கிறாங்க. அது குழந்தைய போய் என்ன பண்ண, 10 வயசு போய் சின்ன பையன் பாத்துருக்கேன். அம்பையர் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் 2 ரன் ஓடினாங்கன்னு சொல்லிட்டு ஓடின 2 ரன் மட்டும் கொடுத்துட்டாரு அம்பையர். ஓ, பால் பவுண்டரி கிராஸ் பண்ணல, அது ஏன் ப்ராப்ளம் இல்ல. இப்ப ஃபீல்டிங் சைடு என்ன பண்ணுவான், இப்ப நான் சொன்ன பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு கிரவுண்ட்ல ஒரு இவ்வளவு பெரிய ஆலமரம் இருக்கும் நடுப்புற, பீட்டர் மாரிட்ஸ்பர்க்னு ஒரு கிரவுண்ட்ல. ஓகே, அந்த ஸ்பெசிபிக் கிரவுண்ட் ரூல்னு சொல்லிட்டு அந்த மரத்துல அடிச்சா 4 ரன்னுட்டாங்க. பட் நார்மலி ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்க உனக்கு நேச்சுரல் அப்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மாதிரி இருந்ததுன்னா the ball is in play for you. அப்படிங்கும் போது இந்த கேஸ்ல ஈவன் தோ ஆவேஷ் கான் வந்துட்டு யாரையுமே வந்து இது பண்ணணும்ட்டு அவர் பண்ணல. நான் நிறைய அந்த காலத்து கிரிக்கெட்டா இருக்கும்போது நிறைய பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம், ஓகே இல்லைன்னு சொல்ல. அந்த வெறியில அவர் கொஞ்சம் பம்ப்ட் அப் ஃபெலோ, பால் அவர் கிட்ட வருது, அவங்களே விட்டுட்டு கை கொடுக்க போயிட்டு இருக்காங்க. ஓகே, அது பெரிய பவர்ஃபுல் ஷாட்டும் கிடையாது, அப்படியே பால் உருண்டு வந்துட்டு இருக்கு, அதை ஒரு பேட்டால அடிச்சாரு ஒழிய அவர் யாருக்கும் எந்த இதுவும் கெடுதல் பண்ணணும்னு அவர் பண்ணல. அப்சல்யூட் ஆனஸ்டிங்கும் போது obviously it has to be declared LSG as winners, but as per the law you cannot fight it. You have committed a mistake, that's an absolute bottom line. You as a person who belonging to the other dugout, that too in the playing 11, has got no rights to touch the ball which is in play. The ball is in play அப்படிங்கும் போது நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இன்னொரு என்ன ஆர்கியூமெண்ட் தெரியுமா கொடுப்பாங்க, அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆஸ் அன் அம்பையர், இப்ப என்கிட்ட வந்து நீங்க சண்டை போடுறீங்க, நான் இதை முடிச்சு வைக்கணும்னா என்னோட அம்பையர் கிரிமினல் புத்தி யோசிப்பேன் நானு. ஒரு ரன் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, ஒரு ரன் தான் தேவை, ஒரு ரன் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க, பால் டெட்டு, மேட்ச் முடிஞ்சு போச்சு, எனக்கு 4 ரன் தேவையில்லை, நீட் 1 ரன் டு வின். அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணிட்டாங்க, பால் டெட்டு, ஓவர். சும்மா இதெல்லாம் பண்ணாதான் அவர் தள்ளினார், மேட்ச் முடிஞ்சு போச்சு, மேட்ச் தோத்துட்டு போயிடுன்னு. பட் ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஆஸ் பர் த லா, என்னால இப்படியும், அதான் வந்து வில்லாதி வில்லன்ற சொல்லுவாரு இவர் சத்யராஜ், என்னால இதையும் பண்ண முடியும் அதையும் பண்ண முடியும்ன்ற மாதிரி லா தெரிஞ்சுதான் என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்க தில்லாடி கிடைத்தோம். But what Avesh Khan done, hope he doesn't repeat it, but LSG deserve to win it. This is a brilliant question. என்னென்னமோ ட்ரை பண்றாங்க எல்லாரும், நிஜமாவே அம்பையர் தானான்னு டெஸ்ட் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றப்பா, விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல, ஜுடிஷியல்ல வந்து லா படிச்சா என்னென்ன லூப் ஹோல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, கிரிக்கெட்லயே லா படிச்சீங்கன்னா என்னென்ன லூப் ஹோல்லாம் கண்டுபிடிக்கணும். நான் அதான் சொல்றேன், நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயரு, லைவ் கேமு,
ஏரியா மேட்ச் மாதிரி இதெல்லாம் கை காலை வச்சு சும்மா இல்லாம இதெல்லாம் பண்ணாம இருங்களேன் அவேஷ் கான். ஏன் வந்து ஹெல்மெட்டை போட்டு அடிக்கிறது அதுக்கு ஒரு ஃபைனு, இதுக்கு வந்து பாட்டால பால் அடிச்சதுக்கு இதுக்கு ஒரு கிளப்பி விடுறீங்க ஒரு பரவாயில்ல, சும்மா இருங்களேன். 2 பாயிண்ட் உங்களுக்கு வருது லட்டு மாதிரி, அது எதுக்கு நீங்க தேவையில்லாம போயிட்டு ஜெப்பாடியில போடணும் தூக்கி. வெரி வெல் டன் பிடாக. இதுதான் நானும் நினைச்சேன் மேட்ச் பார்க்கும்போது. ஆனா கிரவுண்ட்ல இருந்து அவங்க டக் அவுட்ல மேட்ச் ஆடின எல்லார தவிர யாரெல்லாம் டிவில மேட்ச் பார்த்தாங்களோ எல்லாருமே டே என்னடா பேட்டால அடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ வெரி ஸ்லாப்பி மிஸ்டேக் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் நாட் டு அப்பவே பிக்கப் பண்ணாம விட்டது வந்து ஒரு இது யாருமே கண்டுக்கலன்னு நினைக்கிறேன் அதை. ஸோ வெரி வெல் டன் பிடாக், பிரில்லியன்ட்லி எக்ஸ்பிளைன்டு. ஐ ஹோப் ஆவேஷ் கான் இதெல்லாம் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எதுவும் பண்ணாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த கேமுக்கு வந்து ஒரு க்ளோசிங் தாட்ஸ் பிடாக். கேகேஆர் அவல நிலையில இருக்காங்க பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வில் தே கெட் திஸ் வின்? நீங்க சொல்லிருக்கீங்க எஸ்ன்னு, பட் ஆனா என்ன பண்ணணும் இன்னுமே கேக்குறேன் திருப்பி, என்ன பண்ணினா அந்த வின்னு வரும்? என்ன பண்ணினா சுனில் நரன் உள்ள வந்துருவாரு, வருண் சக்கரவர்த்தி உள்ள வரணும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த டாப் 3 ஹாஸ் டு ஸ்ட்ரைக் ஃபார்ம். திருப்பியும் சொல்றேன், 12 ஓவர் ஃபின்னாலன் மட்டும் ஆடினாரு. ஈவன் தோ நாட் பிக்ட் ஹிம் அஸ் எ கேம் சேஞ்சர். 12 ஓவர் ஃபின்னாலன் ஆடுவாரா? ஆடிட்டாரு. தெரியாது. அதான் நான் சொல்றேனே, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் எடுத்து கொடுத்துட்டோம்னா இந்த 11 to 16 தேவாமிர்தம் மாதிரி ரிங்கு சிங்கால எடுத்துன்னு போக முடியும். இன்னொன்னு சொல்றேன், வைப்ப வரால இவ்வளவு ஸ்விங் பண்றாரு நியூ பால்ல. ஒருவேளை சுனில் நரேன் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் ஃபிட்டடா, வருண் சக்கரவர்த்தி ஒரு பழைய ஷேட்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி நீங்க பாத்துட்டீங்க. ஒரு டீசென்டான ஸ்கோர் போட்டு எல்லாத்தையும் பாருங்க, டாப் 3 தான். பண்ட்ல இருந்து ஸ்ட்ரகிளிங்க. ஒரு அப்படியே ஒரு 196 அடிச்சுட்டாங்க. ஒரு 67 ஃபார் 3 ஆச்சுன்னா மாட்டிப்பாங்க எல்எஸ்ஜி. தட் இஸ் த ஒன்லி ரீசன் வேர் ஐம் சேயிங் தட் எல்எஸ்ஜி ஹஸ் played very well in the last game. I'm not denying that. But they are also a team which has got a little bit of a problems. இன்னும் well-oiled unit like RCB-ஆவோ ராஜஸ்தானாவோ இல்லைன்னா PBKS உங்களுக்கு வரல. This is a great opportunity for KKR. பாயிண்ட்னா என்னன்றது அந்த ரெயின் இதுல பார்த்துட்டாங்க. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்கன்னா சட்டுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். 2 மேட்ச் டெக்னிக்கலி தேர் அன்பீட்டன். After they got hammering in the first 2 games, and the confidence வரும். Cricket is a game of glorious uncertainty. So to be honest with you, நீங்க கொடுத்த எட்ஜ் தான் வேலிடு. எனக்கு என்னமோ ஐ ஹேவ் அ ஃபீலிங் கேகேஆர் இஸ் கோயிங் டு ரிஜிஸ்டர் த ஃபர்ஸ்ட் வின்னு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. லெட் அஸ் ட்ரஸ்ட் பிளாஸ்ட் விக்னேஷ் வில் கம் பேக் அண்ட் டூ எ ரிவ்யூ வெதர் யூ பிளாஸ்ட் விக்னேஷ் இந்த 98% அக்யூரசியில இருக்காரா அப்படின்னு பார்ப்போம். அன்டில் தென் தேங்க்ஸ் அ லாட் அண்ட் பாய்.